எந்த அதிருப்தியும் இல்லை. எங்க அதிருப்தி இருக்கு? நீங்க தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் பிரித்து போட வேண்டும். எங்களை கூட்டணி நல்லா சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 23 நாட்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை பேச்சுக்கொண்டே இருந்து 2 நாளைக்கு முந்தி தான் இறுதி செய்யப்பட்டது. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் வார்த்தை போகும். பத்திரிகையில் செய்தி, ஊடகத்தில் செய்தி. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடுவோம் என்ற நிலைக்கெல்லாம் வந்து விட்டார். ஆக காங்கிரஸ் தலைவர்களும் இந்த மாநில பொறுப்பாளர் போட்டவர்களும் அவர் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார். அதற்கு எதிர்கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் குறிப்பிட்டார்கள். இதெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்த செய்தி. அப்படித்தான் அங்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்து கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை கழகத்தில் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை அழைத்து பேசினோம். பேசி முடிந்தனோம். அன்றைய தினமே எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் பட்டியல் அதிமுக சார்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் ஒரு நாள் கழித்து 2வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய தினம் 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் எந்தவித ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தினோம்.